நேர்களை வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவங்க திமுகல இணையறாங்களா? இல்ல திமுக கூட்டணியில அவங்களோட அணிய போய் இணைக்கிறாங்களா? அப்படின்ற விவாதம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கருத்து ஒண்ணு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நேத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் அவங்க பாத்தீங்கன்னா, முத்துராமலிங்க தேவர் அவங்களோட மணிமண்டப திறப்பு விழா வந்து ராமநாதபுரத்துல நடந்தது. அங்க போயிருந்தாங்க. அது மாலை எல்லாம் போட்டிருந்தாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த திமுகல இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏவான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவங்க வந்து மாலை போட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த திமுக எம்எல்ஏ இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்திலேயே ஓ பன்னீர்செல்வம் அவங்க இருந்தாங்க. ஓ பன்னீர்செல்வம் அவங்கள பாக்குறதுக்கு அந்த ராமநாதபுரத்துல வந்து நல்ல வாக்கு சதவீதம் எடுத்திருந்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. சோ வந்து இந்த திமுக நிகழ்ச்சியில ஓ பன்னீர்செல்வம் அவங்க அப்படின்றவங்க பங்கேற்றிருக்காங்க. பங்கேற்றுட்டு வெளியே வரப்ப பாத்தீங்கன்னா, இந்த திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் வந்து பிளவுபட்டிருக்காங்க. அந்த எல்லாம் ஒண்ணு சேர்றப்பதான் அந்த திமுக அப்படின்ற கட்சியை வந்து வீழ்த்த முடியும் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை சொல்ல, அந்த கருத்துலயே வந்து நான் உடன்படுறேன். என்ன அப்படின்னா, இப்ப எனக்கு திமுக அப்படின்ற கட்சி வந்து ஆளுங்கட்சி எனக்கு வேணும் அப்படின்னா திமுக ஓட்டு போட்டு போயிடுவேன். ஆனா எனக்கு திமுக ஆளுங்கட்சியை வரவேணாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் வந்து மக்கள் மத்தியில அதிமுக அப்படின்ற கூட்டணி ஒண்ணு இருக்கு. அதுல பாஜக என்டிஏ இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. அதுக்கப்புறம் தாவேக்கா இருக்காங்க. தாவேக்கா இணையவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணி இணையவாங்களா இல்லையா அப்படின்னு டிசம்பர் மாசத்துல தான் தெரியும். சோ அது வரைக்கும் இப்ப திமுகவுக்கு எதிர்ப்பா வந்து பக்கம் வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. சோ என்னதான் வந்து 2021 பார்க்க வந்து 6% வந்து திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கு வந்து ஓட்டு வித்தியாசம் அப்படின்றது இருந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ தேமுதிக அப்படின்ற கட்சி வெளியே இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து திருப்பி ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய வாக்கு சதவீதம் 5%, 5.5% அப்படின்ற வாக்கு சதவீதம் திரும்பி அவங்களுக்கு வருமா அப்படின்றது இந்த 2 பேரும் அப்பா மகன் சண்டைக்கு அப்புறம் இந்த 2 பேருக்கு அதே வாக்கு சதவீதம் வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். சோ அப்படி ஒரு 2% கம்மியாகிட்டு அப்புறம் திருப்பி அதிமுக கூட்டணி வந்து பழைய மாதிரியே உள்ள வராங்க அப்படின்னா கூட பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக எல்லாம் சேர்ந்து உள்ள வராங்கன்னா கூட சோ இப்போ வந்து அதே மாதிரி ஒரு 37% திமுகவுக்கு வந்து ஒரு 45% இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் வந்து 8%, 3% கமலஹாசன் அவங்க சேர்ந்ததுனால இந்த 3% நீங்க வருதுன்னா கூட அதே மாதிரி ஒரு பலமான கூட்டணி மாதிரி தெரியும். ஆனா இப்ப திரு விஜய் அவங்க உள்ள வரப்ப இந்த திமுகக்கு எதிர்ப்பான அரசியல் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது திமுக எதிர்ப்பான அரசியல் தான் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கரூர் குடும்பங்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா செய்வாங்க அப்படின்ற விஷயம் தான் நமக்கு நம்ம இது வந்து சொல்றதுக்கு புதுசா ஒரு அரசியல் அணி தேவையில்ல. இருந்தாலுமே அவங்களுக்கு எதிர்ப்பா செய்யணும் அப்படின்றதுனால திமுகக்கு எதிரான வாக்குகள் தான் வந்து அவருக்கு நிறைய போகும் அப்படின்ற மாதிரி விஷயங்களா தெரியுது. ஏன்னா அந்த வட மாவட்டங்கள்ல வன்னியர் மற்றும் பறையர்களோட வாக்கு சதவீதம் வந்து 2 பேருக்குமே இருக்கு. இந்த 2 வாக்குமே வந்து பிரிஞ்சுதான் கிடக்கும். ஆனா திரு விஜய் அவங்களுக்கு இந்த சினிமா கவர்ச்சியின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் மத்தியில அதனாலதான் திரு திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து பயங்கரமா திரு விஜய் அவங்களை கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு பேசினாரு. சோ இப்படி இந்த 2 இளைஞர்களும் வந்து இருக்காங்க. சோ திரு விஜய் அவங்க வந்து விஜயகாந்த் அவங்கள மாதிரியே இந்த வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொகுதியில் போட்டி போடலாம். நம்ம வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எம்எல்ஏ ஆகிறதுக்கு அவருக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கான வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ அவரும் வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை பிரிக்கிறாரு. சோ இப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பலமான கூட்டணி பலமான திமுக அப்படின்றத விட பலமான கூட்டணியா இருக்கக்கூடிய திமுக கட்சியில திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா அதை வீழ்த்துறதுக்கு எல்லாருமே வந்து ஒன்றே நீரம் அப்படின்றது ஒரு காலத்தின் கட்டாயம் மாதிரி யாரெல்லாம் வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஒன்றா சேர்ந்து ஒரு அணில நின்னீங்கன்னா அந்த சீட் ஷேரிங்லாம் மட்டும் அது ஒரு பிரச்சனை வரும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்தீங்க அப்படின்னா வாக்கு சதவீதம் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னா இந்த பலமான கூட்டணிக்கு வாக்கு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது. அது ஒரு 3% வரைக்கும் இருக்கும். அந்த வாக்கு வந்து இவங்களுக்கு வர ஒரு பெர்செப்ஷன் வந்து இப்போ வெளியில இருந்து பார்க்க வந்து இது வெற்றி கூட்டணியா புதுசா ஒரு வெற்றி கூட்டணியா அமையும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதேதான் திரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா திமுக நிகழ்ச்சியில வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து கூட நான் உடன்படுறேன். ஆனா திமுக கூட்டணியில சேர்றாங்களா இல்ல அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.